எண்ணங்களை அடக்கி தலைமை தாங்கிய கிராமத்தில் மனித உருவோடு சேர்ந்தார்கள். அப்பொழுதே சூரபதுமான் இரண்டாம் கிராமத்தில் யானை அவதாரம் சேர்ந்தார்கள். மூன்றாம் கிராமத்தில் சிங்க அவதாரம் சேர்ந்தார்கள். நான்காம் கிராமத்தில் மேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்டு உருவெடுத்து சேர்ந்தார்கள். என் அன்பு அத்தை அதன் பிறகு வேதத்தின் மகனாகிய பதுமை கோமலன் சூர பதுமன் மனம் புரிந்து வீர சிங்கம் போல் துன்முகன் படுகோவன் வீரன் விசித்திரன் இது போன்று 3300 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அழிய வர காங்க வேண்டும் என்று அகில குழியிலே செப்பு தூணை நிலை நிறுத்தி சிவனும் சிதற்றும்படி தவத்தை செய்தார். எந்த அண்டங்களுக்கு எப்போது செல்கின்றமோ அப்போதே ஒரு பூச்சக்கர் தேர் வேண்டும் என்று சதா வீரர்கள் தியானம் பாட பிரம்மன் பஞ்சகம் கூற நாங்கள் காலால் விட வேண்டிய வேலைகளை தேவ பகல் கரத்தால் செய்ய இந்த சிவசங்கரபுரி மண்டலத்திலே ஜெயமலா படித்து வாழ்ந்து வருகிறேன். கிண்ணர் கிம்புருடர் சித்தி வித்தியாதரன் முப்பத்தும் கொடுத்தாரு 46 அங்கம் குடி குடி நானே இறைவனாகவே சிவந்து வருகிறேன். இருப்பினோ நான் அரங்கே சாமானியங்களை கடமாக்குது. என்னோட இருப்பவன் தானே நான் சாப்பிடுத்தான் நீ சாப்பிடுற நான் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவர் நான் யாரு ஆமாம் என்ன இவ்வளவு காலத்தில் பெரிய போராட்டமா போச்சு உங்க வீட்டுல. எந்த நேரம் ஆட்சிக்கணும் குடிச்சுக்கணும் காட்சிக்கணும் இதே போராட்டம். ஏண்டா அடிச்சுன்னு இருப்பாங்களோ குடிச்சுன்னு இருப்பாங்களோ அது என்னடா கடிச்சுன்னு இருப்பாங்க. வலுவில் இருக்கிறவங்க அடிக்கிறாங்க வலுவில் அது குடிச்சு கடிக்கிறாங்க. அது எப்படி எங்க கொழாய்க்கு எங்க அண்ணனும் எங்க அண்ணன் முன்னாடியும் என் முன்னாடி தண்ணிக்கு போயிருக்கிறாங்க. தண்ணி குடிக்கிற இடத்துல என்ன தகராறு தெரியல. என் அண்ணன் முன்னாடி என் முன்னாடி ஆச்சுட்டா உடனே என் முன்னாடி எங்க அண்ணன் முன்னாடி கையை பிடிச்சி கடிச்சுட்டா. கையால் முடியாது பிறகு இது எங்க நடக்குது? 2 பேர் கொழாயிட நடந்திருக்குது. கொடா சண்டை கொழாயிட போகல நேரா வீட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை என் கையில சொல்லாத நேரா எங்க அண்ணன் முன்னாடி அவன் சாமான எடுத்துக்கிட்டு அவன் இது தண்ணி கொடுத்துட போட்டான். என்னடா அவன் சாமான கல்யாணத்துக்கு எடுத்து சீர் அண்டா குண்டா லொட்டு லொசுக்கு அண்டா குண்டா அதுல லொட்டு லொசுக்கு அண்டா குண்டா சுருமை வெளி வச்சா லொட்டு வெளிக்கிறது உள்ள லொட்டு சரியா உடனே இவன் சொன்னார் போல ஏமாண்டாக்கி உன்ன வந்தோட போயிட்டாலே செம்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் சாமான் எடுத்து இவன் தண்ணி கொடுத்துட போயிட்டான். போயிட்டா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. சரி அதனால வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வாடு சாப்பாடு போடுறது நேரம் ஆகுது வேலைக்கு போனேன்னு கேட்ட பாவம் அது அறுகட்ட கம்பெனி இருக்கு அப்படின்னா புத்தி இருக்குதா வயசுக்கு என்ன சொல்றேன் நீனா மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு மாடி சென்னை காலை நான் சென்னைக்கு அலைகிறேன். முன்னாடி கேட்டா நம்ம தனிப்பத்திர வந்துட்டோம் ஒன்ன தனிப்பத்திர போயிட்டோம் அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். ஒப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது அதை போய் பங்குடுங்களோட கம்பெனி கேட்டான். கை பாவன
கேட்டான். அப்பதான் புரிஞ்சுது, அடடே எங்க அப்பா சாவு போய் சேர்த்து வச்சு போன சொல்லி அதை பங்கனுமே சொல்லிட்டு யோசனை பண்ண. என்ன சேர்த்து வச்சா? உங்க அப்பா என்னடா உனக்கு சொத்து சேர்த்து வச்சான்? ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம். இவ்வளவுதான் இருக்கு. அதை போகும்போது மொத்தம் அழிச்சு தான் விட்டு போட்டாப்ல. அந்த புளிய மரம் பேக்கிற மாதிரி தான் பேசி வச்சுட்டு போட்டுருப்பான். விட்டு போயிட்டாப்ல. சரி இது எப்படி பாக்குறது? அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பங்கிட முடியுமா? ஆமா, பங்கிட முடியாது. பிரச்சனை பெருசா நேரம் ஊர் தலைவராட்ட போனேன். ஐயா எங்க அப்பா செத்துட்டாரு, நானும் எங்க அண்ணன் தனித்தனி கொடுத்துட்டு போயிட்டோம். அப்பா சம்பாதி சொத்து இருக்குது, அது 2ஆ பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு தலைவர் கேட்டார். அப்பா என்னடா அப்படி சேர்த்து வச்சு போன அப்படின்னு கேட்டார். ஒண்ணு அதிகம் கிடையாது, ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம், இதுதான் அப்படின்னு. உடனே தலைவர் சொன்னாரு, ஏற்கனவே முன்ன பிறக்கிறவன் தான் உங்க குடும்பத்துல கஷ்டத்தை அனுபவிப்பான், பின்னாடி பிறகு பிரச்சனை அதிகம் உண்டாகும். காலம் போற போட்டு சொத்தை 2ஆ பங்கிட்டாரு. எப்படிடா பங்கிட்டாரு? என்ன பண்ணி யோசனை பண்ணார். 30 சம்பள சொத்துல மேல் பாகம் ஒன்னனுக்கு, கீழ் பாகம் உனக்கு வாங்கினார். அறிவாளியடா. ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமா, முன்ன பிறந்தவனுக்கு மேல் பாகம், பின்னதாக பிறந்தவனுக்கு கீழ் பாகம் சரியாக பங்கிட்டாரு. நான் எங்க தலையத்தை தொலைச்சிக்கிட்டு போட்டான், அவன் வேலைக்கு போட்டான், நான் வேலைக்கு போட்டேன். அப்படி மாத கணக்கு போச்சு. உடனே தலைவர் தீர்ப்பு சொன்னாரு. சரி வீட்டு பக்கமா போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கா வந்தா, வீட்டு பின்னாடி அப்படியே சல சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்? போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா மரம் குடிக்க இருக்கான். வந்துருச்சு. யாரா வீட்டுக்கு போனா கோடி எடுத்தாங்க, கீழே கிடந்த பழத்தை மச்சி மாறி கோடி போட்டு பொண்ணு நீ நோவாத ஏண்டா 4 ஆளை வச்சு அதை மூட்டை கட்டிட்டு போறீங்க. என்னடா ஏங்க மேல் பாகம் யாருக்கு சொந்தம்? எங்க அண்ணனுக்கு. புளியா மரத்து மேல இருக்கிறது அவனுக்கு சொந்தம், மரத்தை விட்டு கீழே விழுந்தா யாருக்கு சொந்தம்? கீழே விழுந்த உடனே கீழ் பாகம் உனக்கு சொந்தம். நான் பொறிக்கிட்டு வந்துட்டேன். அதோட போச்சாமான வாய் தரத்துக்கு போறான். இந்த ஒரு பசு மாடு அது கண்ணு போடுது. கண்ணு போட்டு பால் கறந்து தெரியாது. அது பக்கத்துட்டு போகும்போது சொன்ன பிறகு போய் பார்த்தா பசு மாடு கண்ணு குட்டி கேனு ஒரு பக்கத்து கண்ணு குட்டி அவுத்து விட்டேன். முட்டிச்சு கொண்டு விட்டு கேனை எடுத்து போனா மொத்த பாலை கறந்து வீட்டு வந்துட்டேன். நீ அடா பாவி, உங்க அண்ணன் மாட்டை நைட்டு அதுக்கு ஜீவனை வைத்து பால் கறவை சமைத்து நீ போய் கறந்த மாதிரியே அது என்னடா? எங்க தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க. என்ன மரியாதை? மேல் பாகம் எங்க அண்ணனுக்கு, கீழ் பாகம் எனக்கு. பாலை கறந்தா பால் எங்க போகுது? எங்க போகுது? கீழே போகுது. அதான் கேன்ல குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கீழ் பாகம் உனக்கு, மேல் பாகம் மடியில் இருக்கிறதும் மண்ணு. கீழே வந்தவொடனே கீழ் பாகம் உனக்கு. ஏதாவது தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு, சிகரமா தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு பசி இல்லாத கஞ்சி குடிச்சிருக்கிறேன். அந்த ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா, அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டான். 3 மாசம் பொத்து செடி, ஒரு செடி காப்பிடிக்கா அரைப்படிக்கா இருந்தது. கொண்டாட்டி கூப்பிட்டாங்க. தம்பி பொல்லாதவன், அவனுக்கு தெரியுது பொத்து செடி குடி படிச்சு வந்தோம், ஆளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டான். நான் கேட்டு சும்மா இருப்பேன். என் கொண்டாடி ராத்திரி 7 மணிக்கிட்டு போனா மொத்த செடி பிடிக்கணும், காய பறிச்சு கோல்ல போட்டேன். செடி அங்கே போட்டு என்ன தப்பு பண்ணாலும் மண்ணுக்கு மேல செடி இருக்குது, அவனுக்கு மண்ணுக்கு கீழே காய் இருக்குது. சரியான யோசனைக்காரன்டா. டேய் பாடுபடுவது அவன், பலனை அனுப்புவது நீ. அப்புறம் என்ன பண்ண சொன்ன தீர்ப்புக்கு நான் அடி பண்ணிச்சிருந்தேன். என் தம்பிக்காரன் அனுபவிக்கிறான், தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க அப்படின்ட்டான். எப்படி? ஒரே தலைவர் சொன்னார், நான் சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிரச்சனை பண்ணிட்டான், தீர்ப்பை மாத்திடுறேன். இனிமே தம்பிக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் போடான்ட்டான். இப்ப என்னடா செய்வேன்? எல்லாம் அந்த ஆண்டவன் சொயலு. என்னடா செட்டுன்னு வந்து கிடக்கிறமே, அப்ப சம்பாதிச்ச சொத்து அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி குச்சிருக்கு தேவலா என்ன செய்யணும்? அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கேவுரு நட்டான். 3 மாசம் ஆச்சு. செண்டா இருக்குது, அருவா எடுத்து கோழி எடுத்து போன மொத்த கதிரி எடுத்து கோழியை போட்டு நட்டான். கட்டா எடுத்து மாட்டு போட்டு விவசாயத்துக்கு எவ்வளவு பாடுபட்டு
இருக்கட்டும். அந்த பயிர் வளர்த்திருப்பான் இருக்கட்டும். அவன் அனுபவிக்க சமயத்துல நீ எல்லாத்தையும் மேல் வகுந்த அரசு மாதிரி நியாயமா என் மேல தப்பு இல்ல. தலைவர் இனிமே கூப்பிட்டாரு. இனிமே தீர்ப்பு சொல்லி என் வீட்டுக்கு வராத. மரியாதையா ஓடி நீ கூட வந்து பாரு. நீ கீழ்பாக்கம் தான் போகணும். இதோடு இந்த பஞ்சாயத்து